நைட்டு தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேலயே சமீரா ஸ்கூலுக்கு வந்து கேக் செஞ்சு எடுத்துட்டு போறோம். நம்ம கையால செஞ்சு நம்ம ஹோம் மேடா ரெடி பண்றோம் இல்லையா, அதனால குழந்தைங்களுக்குலாம் போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்பதான் பாண்டிக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சுட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நாளைக்கு மதியானம் தான் வந்து கேட்டிருக்காங்க, இருந்தாலும் நம்ம இப்பயே செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அளவு வந்து கரெக்டாக எடுத்து நல்லா பீட் பண்ணிட்டேன். முட்டையை நல்லா பீட் பண்ணாதான் நல்லா சாஃப்டாக வரும். குழந்தைங்களுக்கு நல்லா சிம்பிளாக கொடுத்தா வந்து நல்லா இருக்காது இல்லையா, வெறும் பிளைன் கேக்காக கொடுக்க வேணாம். அதுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். பீட் பண்ணுறதுக்கே 1/2 hour ஆயிடுச்சு. அந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவனில் போட்டுற வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே வெந்துடும். சமீரா தூங்க பார்த்தா இந்த வேலையெல்லாம் செய்வே இல்லைன்னா அவள் வந்து செய்ய விட மாட்டா, மாவெல்லாம் கீழே ஊற்றிக்கும். நம்ம வந்து கூடை கேக் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கூடை கேக் வந்து வேக வைக்கிறதுக்கு அந்த ஒரு மோல்டு இருக்கும் இல்லையா, அது வந்து இருந்துச்சு, விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கவே இல்லை. அதனால இதுலேயே நம்ம டீ கேக் மாதிரி கொடுத்துடலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மோல்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதை கட் பண்ணி பீஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு. நாளைக்கு போய் கொடுக்குற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க.